வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சப்போட்டா பழ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. அது நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 2 டேபிள் ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காய்ச்சின பாலில் சேர்த்து கிளறிட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டியாகும். அது கெட்டியான உடனே இறக்கி இதை ஆற வச்சுருங்க. இதை ஆறத்துக்குள்ளே நம்ம சப்போட்டா பழம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த பழம் வந்து இன்றைக்கி 5 பழம் எடுத்துருக்கேன். இந்த பழ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையானது இப்போ 1/2 கப் அளவுக்கு அந்த சதப்பகுதி சப்போட்டா பழத்துக்கு தேவைப்படும். அதனால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பழமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்குது நல்லா இனிப்பான சப்போட்டா பழம். அதனால் சர்க்கரையும் உங்களுக்கு குறைவாக தான் தேவைப்படும். சப்போட்டா பழத்தோட விதையை எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற இந்த மெலிசான நாரையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பூன்லேயே சுரண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்மாஷரால் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாலும் ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சப்போட்டா பழம் பிளெண்ட் பண்ண ஜாரில் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். பவுட்ரு பண்ண சர்க்கரை. நீங்கள் சப்போட்டா பழம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதை பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போது ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற சப்போட்டா பழ பல்ப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆகிடும். இது நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸ்டீல் பவுல் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு சில்வர் ஃபாயில் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் இருந்ததுன்னா நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் உள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ஏர் பபிள்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ஐஸ் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிடும். அதனால் நல்லா டைட்டாக மூடி ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குறத விட இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு குழிக்கரண்டியாக எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லாதவங்க இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை இப்படி நல்லா சுரண்டாப்பில் எடுத்திங்கன்னா அழகாக சூப்பராக கிடச்சிடும். இதுக்கு மேலே துருவன நட்ஸும் போட்டு கொடுத்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் சப்போட்டா பழம் வாங்கும்போது ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கண்டிப்பாக தோணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.